من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له ونشهد أن لا إله إلا الله وحده لا شريك له ونشهد أن محمدا عبده ورسوله أما بعد أعوذ بالله من الشيطان الرجيم بفضل بسم الله الرحمن الرحيم ربنا تقبل دعاء எங்கள் இறைவா என்னுடைய பிரார்த்தனையை நீ ஏற்றுக்கொள்வாயாக. கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, சகோதரர்களே, எல்லாம் வல்ல இறைவன் தன்னுடைய அருள்மறையான திருமறையின் மூலமாக அவனிடத்தில் நாம் எப்படியெல்லாம் பிரார்த்தனை செய்ய வேண்டும் என்கின்ற விஷயத்தையும், நமக்கு முன்னால் இருந்த நபிமார்கள் அல்லாஹ்விடத்தில் எப்படியெல்லாம் துஆக்களை கேட்டார்கள் என்கின்ற அந்த செய்திகளையும் அல்லாஹ் நமக்கு சொல்லி தருகின்றார். அந்த அடிப்படையில தான் ரப்பனா தகப்பல் துஆ, எங்கள் இறைவா என்னுடைய இந்த பிரார்த்தனையை நீ ஏற்றுக்கொள்வாயாக என்கின்ற அந்த துஆவை பற்றி நாம் பார்க்கிறோம். பிரார்த்தனை, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், அத்துஆவு முஹல் இபாதா, ஒரு வணக்கத்தினுடைய தலையாக இருப்பது துஆ என்பதாக சொன்னார்கள். இபாதத்துகளினுடைய தலைமையாக இருப்பது துஆ என்பதாக குறிப்பிட்டார்கள். துஆவை கொண்டு அல்லாஹ்விடத்தில் நாம் எதை வேண்டாலும் பெற்றுக்கொள்வதற்கு உண்டான ஒரு வாய்ப்பை அல்லாஹ் நமக்கு வழங்குகிறார். ஒரு அடியான் தன்னை படைத்த அந்த ரப்பிடத்தில், இறைவனிடத்தில் ஒரு தொடர்பை ஏற்படுத்திக் கொள்ளக்கூடிய ஒரு இபாதத்தாகவும், தனக்கு என்ன வேண்டும் என்பதை நேரடியாக அல்லாஹ்விடத்தில் கேட்டு பெறக்கூடிய ஒரு இபாதத்தாக, ஒரு ஆயுதமாக இந்த துஆவை நமக்கு நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி தருகின்றார்கள். எனவே தான் அதிகமாக துஆ கேளுங்க. நீங்க அதிகமாக துஆ கேட்கும் பொழுது அல்லாஹ்வினுடைய உதவியை பெறுவீர்கள் என்பதாக நமக்கு சொல்லப்படுகிறது. யார் அதிகமாக பிரார்த்தனை செஞ்சுக்கிட்டே இருக்கிறாரோ, எப்பெல்லாம் அல்லாஹ்ட்ட கேட்கிறாரோ, ஏன்னா இறைவனிடத்துல அல்லாஹ்விடத்துல கேட்பதற்கு இதுதான் நேரம் என்பதாக நமக்கு அல்லாஹ் ஒதுக்கி தரல. நீ இந்த நேரத்துல தான் என்கிட்ட கேட்கணும், இந்த நேரத்துல நீ கேட்கக்கூடாது என்பதாக அதுக்கு ஒரு நேரம் நமக்கு நிர்ணயம் செய்யப்படல. ஃபர்லான தொழுகை தொழுவதற்கு, தொழுகையில அந்த ஃபர்லான தொழுகை நிறைவேற்றுவதற்கு நமக்கு நேரம் இருக்கு. அதே போன்று நோன்பு என்பதற்கு நமக்கு நேரம் இருக்குது, காலங்கள் இருக்குது. ஆனா இந்த துஆவிற்கு நேரம் காலம் கிடையாது. எப்போ வேணாலும் கேட்கலாம், எப்படி வேணாலும் கேட்கலாம், எந்த நேரத்தில் வேண்டாலும் இந்த துஆவை நம்ம அல்லாஹ்ட்ட கேட்கலாம். உட்கார்ந்த நிலையில, படுத்த நிலையில, அமர்ந்த நிலையில, நடந்துகிட்டு போற நிலையில, வாகனத்துல பயணிக்கக்கூடிய நிலையில, எல்லா நிலையிலையுமே இந்த துஆவை அல்லாஹ்விடத்தில் கேட்பதற்குண்டான வாய்ப்பு நமக்கு இருக்குது. அது மட்டுமல்ல, பிரார்த்தனை செய்து கொண்டிருக்கக்கூடிய காலமெல்லாம் அல்லாஹ்வுடைய உதவியை பெறக்கூடிய ஒரு வாய்ப்பு நமக்கு கிடைச்சிருக்கு. யார் அல்லாஹ்ட்ட கையேந்திக்கிட்டே இருக்கிறாரோ, எப்போ பார்த்தாலும் அல்லாஹ்விடத்துல ஏதாவது ஒன்று கேட்கிறார். யா அல்லாஹ் என்னை பாதுகாத்து கொடு, யா அல்லாஹ் என்னை மன்னிச்சிடு, யா அல்லாஹ் எனக்கு இந்த தேவை இருக்குது என்பதாக ஒவ்வொன்றுக்கும் அல்லாஹ்விடத்தில் எவர் ஒருவர் கையேந்தி கொண்டே இருக்கிறாரோ அந்த அடியானின் மீது அல்லாஹ் பிரியம் வைக்கின்றான். அவருடைய தேவைகளையும் அல்லாஹ் என்ன செய்யறான், நிறைவேற்றி தரான். ஆனா சில குணங்களை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தவிர்த்திருக்குமாறு சொன்னாங்க. அத்தகைய குணங்களில் 2 வகையான குணத்தை தான் நாம் இப்பொழுது பார்க்கலாம். ஹஜ்ரத்னா அப்துல்லாஹ் இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அவர்கள் இந்த ஹதீஸ் அறிவிக்கிறாங்க. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், பச்சை குத்தி விடக்கூடிய பெண்கள், அதே போன்று தங்களுடைய உடல்களில் பச்சை குத்தி கொள்ளக்கூடிய பெண்கள், அதே போன்று தலைமுடிகளை வெட்டி கொள்ளக்கூடிய பெண்கள், தன்னுடைய கூந்தல் முடி என்ன செய்யறாங்க, அழகுக்காக வேண்டி வெட்டுறது இன்னைக்கு ஒரு பெரிய ஒரு ஃபேஷனாவே ஆகி போயிடுச்சு. இன்னைக்கு பெண்களுக்குன்னே சலூன் வச்சுட்டான். இப்ப உள்ள நம்ம இந்த 2025 இப்ப என்ன இருக்கு, பெண்களுக்குன்னு தனியா சலூன் கடை இருக்கு. அங்க போய் உட்கார்ந்தோம்னா முகத்தை கழுவுறதுல இருந்து, அதுக்கு பேர் ஃபேஸ் வாஷ், அது பண்றதுல இருந்து எல்லாம் பண்ணிட்டு தலைமுடி அந்த கூந்தல் இருக்குது, அந்த கூந்தலை வெட்டு விடுவது இன்னைக்கு சாதாரணமாக போயிடுது. அதிலும் குறிப்பாக இஸ்லாமிய சகோதரிகள் கொஞ்சம் கூட தயக்கம் இல்லாம அவங்களே அதை செஞ்சுக்கிறாங்க. இந்த கூந்தல் முடியை வெட்டுவது அது இஸ்லாத்துல அனுமதி இல்லைங்கிறதே தெரியல. நம்ம இஸ்லாமிய பெண்களுக்கு அது தெரியுமா அல்லது தெரிஞ்சே அவங்க அப்படி பண்றாங்களான்னு தெரியல. அது இன்னைக்கு ஒரு சாதாரணமான ஒரு நடைமுறையில இருக்குது. நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்றாங்க, பச்சை குத்தி கொள்ளக்கூடிய பெண்கள், அதே போன்று தலைமுடியை வெட்டி கொள்ளக்கூடிய பெண்கள், இவங்களுடைய துஆக்களை அல்லாஹ் ஒருபோதும் அங்கீகரிக்க மாட்டான். அவங்க என்ன கேட்டாலும் என்ன செய்ய மாட்டான், அவங்களுடைய துஆவை அல்லாஹ் அங்கீகரிக்க மாட்டான். அல்லாஹ்வினுடைய கோபத்திற்கு அவர்கள் ஆளாக்கப்படுகின்றார்கள். யார் தன்னுடைய உடல்ல பச்சை குத்திக்கிறாங்களோ,
பச்சை குத்தி விடுதல் என்பதை தாண்டி இன்னைக்கு அதுக்கு பேர் டாட்டும் கொண்டு வந்தான். அது இன்னைக்கு ஒரு ஃபேஷனாக மாறிடுச்சு, கையில் குத்துறது. அதுவும் பெண்களுடைய விஷயங்கள் நம்ம எடுத்து பார்த்தோம்னா பல நிலைகளிலே அவர்களுடைய மாற்றங்கள் இதில் நிறைய இருக்கு. அப்போ உடலின் மீது அது கைகளாக இருக்கட்டும் அல்லது உடலாக இருக்கட்டும், எதுல வேணாலும் அந்த பச்சை குத்தி கொள்ளக்கூடிய அந்த பெண்களையும், அதே போன்று பச்சை குத்தி கொள்ளக்கூடிய ஆண்கள், அதே போன்று தலைமுடிகளை வெட்டி கொள்ளக்கூடிய பெண்கள், அதே போன்று நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க தலைமுடிகளை சில தலைமுடிகள் எல்லாம் ஆண்களுக்கு தடை செய்யறாங்க, இந்த மாதிரிலாம் வெட்டக்கூடாது என்பதாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தடை செய்யறாங்க. அதுல ஒரு ஒட்டகத்தை சொன்னாங்க. இந்த ஒட்டகத்தை போன்று என்ன செய்யாதீங்க, நீங்க தலைமுடி வெட்டாதீங்க என்பதாக ஒரு ஒட்டகத்தை அடையாளம் காமிச்சாங்க. அந்த ஒட்டகத்தை பார்த்தா எப்படி இருக்கும்னா, இன்னைக்கு பாதி பேர் அப்படித்தான் இருக்கிறான். அந்த ஸ்டைல்ல தான் என்ன இருக்கு, முடி இருக்கு. குறிப்பாக இஸ்லாமிய இளைஞர்களிடத்தில் இந்த கலாச்சாரம் வந்துருச்சு. சினிமாவில் இருக்கக்கூடிய ஏதோ ஒரு நடிகனுடைய தலைமுடிகளை போன்று தன்னை என்ன செய்யறான், அவன் மாத்திக்கிறான். இல்ல அப்படின்னு சொன்னா காலத்திற்கு தகுந்த ஃபேஷன் என்கின்ற அடிப்படையில் அதுல மார்க்கத்தில் அனுமதி இருக்குதா இல்லையாங்கிறது அவனுக்கு தெரியுதோ தெரியலையோ அல்லது தெரிஞ்சே அவன் பண்ணக்கூடிய ஒரு சூழல்ல இஸ்லாமிய சமூகத்தை பார்க்கிறோம். குறிப்பாக இஸ்லாமிய இளைஞர்கள், இஸ்லாமிய இளம் பெண்கள் என்ன செய்யக்கூடாது, இந்த விஷயத்துல ரொம்ப கவனமாக இருக்கணும். நீங்க பச்சை குத்துக்கிட்டா அல்லது தலைமுடியை வெட்டிக்கிட்டா அல்லது தலைமுடியை மார்க்கம் அனுமதிக்காத வகையில் உங்களுடைய தலைமுடிகளை நீங்கள் ஆக்கி கொண்டால் அது எங்க போய் நிற்கும் அப்படின்னு சொன்னா, கேட்கக்கூடிய துவாக்களில் என்ன செஞ்சிருவான், அல்லாஹ் அந்த துவாவை ஏற்றுக்கொள்ள மாட்டான். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதை தடை செய்கிறாங்க. மருத்துவ காரணங்கள் இல்லாமல் அல்லாஹ் தன்னுடைய உருவங்களை மாற்றிக்கொள்பவர்களுக்கு அல்லாஹ்வினுடைய சாபம் உண்டாகட்டும் என்பதாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சபித்திருக்கிறார்கள் என்பதாக இந்த ஹதீஸின் வாயிலாக நம்ம பார்க்கிறோம். அதே போன்று தன்னுடைய உடல் அமைப்புகளை மாற்றுவது, தன்னுடைய உடல் அங்கங்களில அந்த உடல் அமைப்புகள் இன்னைக்கு உடல் அமைப்புகளை மாற்றக்கூடிய ஒரு சூழலில் இருப்பதையும் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இது அல்லாஹ்வினுடைய வெறுப்பிற்குரிய செயல் என்பதாக சொல்வதை ஹஜ்ரத்னா இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அவர்கள் அறிவிக்கின்றார்கள். இவங்களுடைய துஆக்கள் அல்லாஹ்விடத்தில் அங்கீகரிக்கப்படாது, அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். இரண்டாவது, ஹஜ்ரத்னா அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அவர்கள் இந்த ஹதீஸ் அறிவிக்கிறாங்க. புகாரி, அபூதாவுத் இந்த ஹதீஸ் இடம்பெறுது. ஆண்களை போன்று தன்னை ஒப்பனை செய்து கொள்ளக்கூடிய பெண்கள், அது உடுத்தக்கூடிய ஆடையாக இருக்கட்டும் அல்லது தன்னுடைய பேச்சாக இருக்கட்டும், தன்னுடைய பழக்க வழக்கங்களாக இருக்கட்டும், அந்த பெண்ணினுடைய எல்லா விதமான ஒப்பனையும் ஆண்களுக்கு நிகராக இருக்கும். ஒரு ஆணுக்கு நிகராக என்ன செய்வார், அவருடைய ஒப்பனை மாறும். அவர் உடுத்தக்கூடிய ஆடை ஆணுக்கு நிகராக இருக்கும், ஆண்களை போன்று இருக்கும். ஆண்களை போன்று அந்த ஆடையில தன்னை ஒப்பனை செய்து கொள்வார். அவளுடைய நடை, உடை, பாவனை, அவளுடைய பேச்சு, அவளுடைய பழக்க வழக்கங்கள், நடைமுறைகள் எல்லாம் என்ன செய்யும், ஒரு ஆணை போன்று இருக்கும். அப்போ ஆண்களை போன்று தன்னை ஒப்பனை செய்து கொள்ளக்கூடிய பெண்களுடைய துஆக்களையும் அல்லாஹ் ஏற்றுக்கொள்ள மாட்டான். அதே போன்று பெண்ணை போன்று ஒப்பனை செய்து கொள்ளக்கூடிய ஆண்களையும் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சபித்துள்ளார்கள் என்பதாக இந்த ஹதீஸ்ல அவங்க சபிச்சிருக்கிறாங்க. இப்போ இந்த ஆடையினுடைய விஷயத்துல நாம என்ன செய்யணும், இஸ்லாம் நமக்கு ஒரு கட்டுப்பாடை விதிக்குது. ஆண்களாக இருந்தால் நாம தன்னுடைய கரண்டை காலுக்கு கீழே உங்களுடைய ஆடையை என்ன செய்யாதீங்க, நீங்க தொங்க விடாதீங்க. அது அல்லாஹ்வுடைய வெறுப்புக்கு அது நரகவாதி என்கின்ற அடையாளம் என்பதாக சொன்னார். அப்போ ஹஜ்ரத் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அவர்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்துல ரொம்ப அழுத நிலையில அவங்க சொல்றாங்க, அல்லாஹ்வுடைய தூதரே, என்னுடைய கீழ் அங்கி, என்னுடைய இந்த கீழ் அங்கி அந்த வேட்டி இருக்குது, அது என்ன செஞ்சிருது, கரண்டை காலுக்கு கீழே இறங்கிடுது. அப்போ அல்லாஹ்வினுடைய அந்த வெறுப்பிற்கு நான் ஆளாகிடுவனா என்பதாக கேட்டாங்க. அப்போ நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இல்ல, ஏன்னு சொன்னா அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹுடைய அந்த உடல் ரொம்ப மெலிந்த நிலையில இருக்கின்ற காரணத்தினால அவங்களுடைய அந்த கீழ் அங்கி என்ன செஞ்சிடும்னா அப்பப்போ லூஸ் ஆகி அது இறங்கிடும். அந்த காரணத்தினாலதான் அவங்க அப்படி கேட்டாங்க. அதுக்கு நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, இல்ல, அணியும் போதே கரண்டை காலுக்கு கீழே ஆடையை தொங்க விடக்கூடியவர், கரண்டை காலுக்கு கீழே ஆடையை, அந்த ஆடையை அணியும் போதே என்ன செய்யறது, அது கரண்டை காலுக்கு கீழே தொங்க விடக்கூடிய அந்த ஆணினுடைய அந்த ஆடையை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தடுக்கிறாங்க. அது அல்லாஹ்வுடைய வெறுப்பிற்குரிய செயல் என்பதாக சொல்றாங்க. ஆனால் அதே போன்று பெண்களுக்கு ஆடையினுடைய
அணிகலனை ஆடையினுடைய அந்த அளவுகோலை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. தங்களுடைய எப்படி ஆண்களுக்கு கரண்டை காலுக்கு தெரியணுமோ பெண்களுக்கு அது கூட தெரியாத அளவுக்கு என்ன செய்யணும், அவங்க மகரமான நிலையில தங்களுடைய ஆடைகளை ஒழுக்கமான முறையில் அவங்க அணிஞ்சுக்கணும் என்பதாக நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. இப்போ குழந்தைகள்ல இருந்தே நம்ம பிள்ளைகள் நம்ம கொண்டு வரணும். பெண் பிள்ளையாக இருந்தால் அந்த பெண் பிள்ளைக்கு பெண் குழந்தைக்கு உடுத்தக்கூடிய ஆடையைத்தான் நம்ம உடுத்தி விடணும். நாம என்ன செய்யறோம் அப்படின்னு சொன்னா, இன்னைக்கு இஸ்லாமிய சமூக மக்களுடைய அந்த குடும்பங்களை நம்ம பார்த்துக்கிட்டோம்னா 15 வயசு வரைக்கும் ஒரு பெண் குழந்தைக்கு என்ன செய்யறாங்க, ஆணினுடைய ஆடையைத்தான் உடுத்தக்கூடிய ஒரு நிலையை அவங்க பெற்றோர்களே உருவாக்கி கொடுக்குறாங்க. அந்த குழந்தைக்கு ஒரு பெண்ணினுடைய அந்த ஆடையை அவங்க கொடுக்கறது இல்லை. ஒரு 15 வயசு வரைக்குமே அந்த பெண் பிள்ளை என்ன செய்யறாங்கன்னா ஆணினுடைய ஒரு ஆடையைத்தான் அணிஞ்சுக்கிறாங்க. அப்போ இதைத்தான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தடை செய்யறாங்க. பெண்களுக்கு பெண்களுக்கு உண்டான ஆடையை, பெண்ணுக்கு பெண்ணுக்கு உண்டான ஒழுக்கத்தை, பெண்ணுக்கு பெண்ணுக்கு உண்டான அந்த மகரமான அந்த ஒழுக்கமான நிலையில ஒரு பெண்ணை வளர்ப்பதும் பெற்றோர்களுடைய கடமை. சாதாரணமாக சொல்ல, ஒரு பெண் குழந்தையை ஒருவர் பெற்றெடுத்து அந்த பெண் குழந்தையை எல்லா விதமான நிலையிலையும் சரியான முறையில் அவர் பேணி பாதுகாத்து அவர் வளர்க்கிறார். வளர்த்துட்டு சரியான நேரத்தில் அந்த பெண் குழந்தைக்கு அவர் திருமணம் முடிச்சு வச்சுட்டார் அப்படின்னு சொன்னா அவரிடத்தில் எந்த விதமான கேள்வியும் இல்லை. அவரை அல்லாஹ் நாளை மறுமையில சொர்க்கத்தில் அவர் என்ன செய்வார், ஏன் கூட இருப்பார் என்பதாக சொன்னார். அப்ப 2 பெண் குழந்தை இருந்தாலும் 3 பெண் குழந்தை வரைக்கும் சொல்றாங்க. 3 பெண் குழந்தைகளை பெற்றெடுத்து அதை கண்ணியமான முறையில வளர்த்து அந்த பெண்களுக்கு உண்டான எல்லா விதமான ஒழுக்கமான எல்லா விதமான நலவுகளையும் செஞ்சு கொடுத்து ஒழுக்கமான முறையில வளர்த்து திருமணம் முடிச்சு கொடுக்குறாரோ அவர் சொர்க்கத்துல ஏன் கூட இருப்பாரு. அப்போ 2 குழந்தை இருக்கு, யாரும் சொல்லலாம், அவங்களுக்கும் அதே தான். அப்போ ஒரு பெண் குழந்தை இருக்கு, உங்களுக்கும் அந்த நன்மை இருக்கு என்பதாக சொல்வதை பார்க்கிறோம். இது ஆண் குழந்தைகளுக்கு இதை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. ஆனால் பெண் பிள்ளைகளுக்கு சொல்வதனுடைய நோக்கம் என்ன அப்படின்னு சொன்னா, அவர்களை வளர்க்கக்கூடிய விஷயத்துல ரொம்ப கவனமாக இருக்கணும். அவர்களுடைய நடை, அவர்களுடைய உடை, அவர்களுடைய பாவனைகள், அவர்களுடைய பழக்க வழக்கங்கள்ல ரொம்ப கவனமாக இருக்கணும். ஆண்களை போன்று பெண் குழந்தைகளுடைய இந்த பழக்க வழக்கங்கள் வந்துவிடாத அளவுக்கு கவனமாக அவங்கள பார்த்துக்கணும். பெண்கள் பெண்களை போன்று பெண்கள் பெண்ணுக்கு உண்டான அந்த நிலையில இருப்பதையும் ஆண் தன்னுடைய ஆண்மைக்கு தகுந்த அந்த நிலையில் இருப்பதையும் தான் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காண்பிக்கின்றார்கள். இந்த நிலையில மாற்றம் செய்தால் அவர்களுடைய துஆக்கள் அங்கீகரிக்கப்படாது என்பதாக இந்த ஹதீஸின் வாயிலாக நாம் பார்க்கிறோம். கண்ணியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, சகோதரர்களே, எல்லாம் வல்ல இறைவன் நாம் கேட்கக்கூடிய நம்முடைய துஆக்களை பரிபூர்ணமாக அங்கீகரித்துக் கொள்வானாக. அல்லாஹ்வினுடைய தூதர் காட்டி தந்த வழிமுறையில் நம்முடைய வாழ்க்கையை வாழக்கூடிய நற்பாக்கியத்தை நம் அனைவருக்கும் வழங்குவானாக. வாய்ந்தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. சுப்ஹானல்லாஹி வபிஹம்திஹி سبحانك اللهم وبحمدك ونشهد أن لا إله إلا أنت ونستغفرك ونتوب إليك. سبحان ربك رب العزة عما يصفون وسلام على المرسلين والحمد لله رب العالمين.